ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரை இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு தேர்ந்தெடுக்க சொன்னாரு. இதில் அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஓட்டம், ஆதரிக்கு பார்த்தீங்கன்னா 8 ஓட்டம் கிடைச்சிச்சு. இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன போய் தேர்ந்தெடுத்துக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் கண்டஸ்டன்ட் வந்து ஆதிரை மேலே என்ன குற்றம் வச்சாங்கன்னா, டீலக்ஸ் ஹவுஸில் தான் உன் வேலையே, நீ என்ன பிக் பாஸ் ஹவுஸில் என்ன புடுங்குற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. எந்த நேரமும் அந்த எஃப்ஜே பின்னாடி சுத்திக்கிட்டு கண்டென்ட்ன்ற பேர்ல இரிட்டேட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும், அது மட்டும் இல்ல பாக்குற மக்களையும் பயங்கரமா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு, நீ எல்லாம் பிக் பாஸ் ஹவுஸுக்கு தேவையே இல்லைன்ற மனப்பான்மைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆபாச கண்டென்ட் நிறைஞ்ச பிக் பாஸா மாறி போச்சு. நேற்று ஒரு காரியம் பண்ணாங்க பாருங்க நைட்டு, ஐயோ சொல்றதுக்கே முடியல. நேற்று பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பசங்களே கிஸ் அடிச்சுட்டாங்க. இந்த ஷோ பாத்தீங்கன்னா எல்லையை மீறி ஆபாச கண்டென்ட் அதிகமா இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்கு ஒரு வாட்டி கிஸ் அடிச்சா பரவாயில்ல. நேற்று நைட்டு 2-3 மணிக்கு கண்டென்ட்ன்ற பேர்ல இவங்களே வந்து மாத்தி மாத்தி கிஸ் அடிச்சுக்கிறானுங்க. பிக் பாஸே வந்து 24x7 வந்து ஒளிபரப்பத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி இதை கண்டிக்கலைன்னா கண்டிப்பா பிக் பாஸை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இந்த வார கேப்டனை வேற கனி அவங்க வந்து தட்டி தூக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த கேப்டன்ஷிப் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கனி, சபரி மற்றும் டைரக்டா உள்ள வந்த நம்ம கமர், இது 3 பேர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா போன தடவை பண்ண மாதிரியே டாஸ்கை கொடுக்குறாரு. 3 பொருளை வைக்கிறாரு இந்த வாட்டியும். அதுல அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கனி தான் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கனி தான் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தின் தலை, அதாவது கேப்டன் அவங்க தான். அடுத்த வாரத்துக்கான கேப்டன் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான தலை ஒழுங்கா இல்லாம தருதலையா இருந்ததுனால, அவர் எதுவுமே இந்த வாரம் பண்ணாதனால அடுத்த வாரம் புது புது ரூல்ஸ் எல்லாம் போட்டு கனி அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டை அதிரோட போடாங்கன்றதுல கண்டிப்பா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா நிறைய பேர் உள்ள வராங்க. அவங்களையும் இவங்க சமாளிக்கணும். வைல்டு கார்டு கண்டஸ்டன்டா புதுசாகவும் வராங்க, பழைய ஆளுங்களும் உள்ள வரதா வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பழைய போட்டியாளர் யார் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.